கபகபன் பசியோட ஹோட்டல் சந்து கடைக்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ரோட்ல ரைட் சைடில் லொக்கேட்டாக இருக்காங்க. இவங்களோட நேம் மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. இவங்களோட டிஃபன் ஐட்டமும் ஸ்பெஷல் தாங்க. இருந்தாங்க என் ஃப்ரெண்டு சொல்லி அந்த கடைக்கு நான் போனேன். வெறும் 20 ருபீஸ் மட்டும் தான் ரோஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரோஸ்ட் இந்த மாதிரி பூண்டு ரோஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 40 ருபீஸ் தான் சொன்னாங்க. வெரைட்டி ஆஃப் தோசை கொடுத்துட்டு இருக்காங்க. மத்தியானமும் இருக்குதுங்க. உங்களுக்கு நைட் டின்னரும் நீங்கள் சாப்பிடலாம். எல்லாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஹைஜீனிக்கான ஸ்பேசியஸான இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கே நம்ம வாங்கி சாப்பிடலாம். அது ஒரு ஸ்பெஷலுங்க. பட்டர் அண்ட் பொடி தோசை நான் 2வது ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். என்னால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ண முடியும்ட்டு ஒவ்வொன்றா அவங்களோட ஸ்பெஷல் எல்லாம் கேட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அன்னைக்கோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மசாலா மிக்சிங் மசாலா அதுக்கப்புறம் அவசர பரோட்டா, மதுரை பரோட்டா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்து டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது 4 வகை சட்னியோட சூப்பரான பட்டர் அண்ட் பொடி தோசை தான் ட்ரை பண்ண போகிறோம். இருந்துச்சு அந்த பட்டரோட வாசனையோட சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சட்னியில் முக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்க்கு பூண்டு கிடைக்கக்கூடிய பூண்டு மசாலா ரோஸ்ட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. விரல் வச்சு பிக்கலாங்க இந்த அவசர பரோட்டாவை. அதுவும் பார்த்தீங்கன்னா பன்னு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ணது அவங்க கொடுத்த அந்த மிக்சிங் சேவன் சொன்னாங்க இல்லையா, காளான் பூண்டு எல்லாமே வந்துச்சுங்க. அதுவும் அடிப்பொலியாக இருந்துச்சு. நம்ம மதுரை பரோட்டா ஆஸ் யூஷுவல் அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா 2 குழம்பு கலக்கி வந்து ஆர்டர் பண்ணோம். வாழையில வச்சு சுட கொடுத்தாங்க. வாழையில மணத்தோடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நார்மல் குலகலா அப்புறம் ஆம்லேட்டு வெங்காயம் போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. சுட சாப்பிட இன்னுமே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. வயிற்றுல இடம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லைங்க இவங்க கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்களாமா. கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க.